டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை சார்பில் தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலகத்தரம் வாய்ந்த டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை மற்றும் மதுரை மிராண்டா ரேஸ் பயிற்சி மாணவர்கள் இணைந்து தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி ஆரப்பாளையம் மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கி ஞானஒளிபுரம் தேவாலயம், மேல பொன்னகரம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் வழியாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காவல் ஆய்வாளர் முகமது இத்ரிஸ் மற்றும் அகர்வால் மருத்துவமனை தலைமை மருத்துவர் பத்ரி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை மருத்துவர் பத்ரிநாத், இந்தியாவில் 2 கண்கள் கருவிழியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் உள்ளனர். அதேபோல் 1 கண் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உள்ளனர். இவர்களுக்கு பார்வை கிடைப்பதற்கு மாற்று கருவிழி அளித்தால் அவர்களுக்கு திரும்ப பார்வை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே இந்தியாவில் 1 வருடத்தில் 1 லட்சம் கருவிழி அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் 30,000 முதல் 50,000 கண்கள் மட்டுமே தானமாக கிடைக்கின்றன. எனவே பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தேசிய கண்தான விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சந்தானகுமார் மற்றும் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி, மண்டல பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன், கிளை மேலாளர் பவானி, டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை ஊழியர்கள், மதுரை மிராண்டா ரேஸ் பயிற்சி மாணவர்கள் 120 நபர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.